சண்டே ஈவினிங் வெளில போகலாம் அப்படின்ட்டு நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வயலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா வயலில் அப்போ தான் அறுவடை எல்லாம் முடிஞ்சு வயல் வறண்டு போயிருந்துச்சு. ஆக்சுவலாக இது பச்சை பசேல்னு இப்படி இருக்கக்கூடிய வயல் தான். இது வந்து அறுவடை முடிஞ்சனால இப்படி இருக்குது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு செழிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? எட்டுப்பட்டி கிராமத்துக்கே சாப்பாடு போடுற விளைநிலம் இதுதான்ற மாதிரி எங்கள் ஊர் அவ்வளோ அழகான ஒரு சொல். அது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. அதில் நடந்து போகும்போது நெல் மணம், அந்த காற்றெல்லாம் அவ்வளோ சுகமாக இருக்கும். இப்போ அறுவடை முடிஞ்சனால அங்கே ஃபுல்லாக சேரும் தொழியுமா இருந்தது. அதில் தாராக்கோழி தாராக்கோழி விட்டுருந்தாங்க. வாத்தெல்லாம் அதில் அழகாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்ன இதில் உள்ள வாத்து முட்டையெல்லாம் எடுத்து விற்பாங்க. ஊருக்குள்ள கொண்டு வந்து அப்படி விற்பாங்க. அந்த மாதிரி இருந்து அதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு அங்கே இருந்த ஆர்வம் போய் அங்கே ஒரு சின்ன ஒரு காலையில் நினச்சிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது அதுக்குன்னே கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்து என்ன பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு தேங்க்யூ கார்டு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அந்த தேங்க்யூ கார்டு நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பிங்க. பிஸ்னஸ் தொடங்கி 5 இயர்ஸ் ஆச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் அப்படின்ட்டு யோசித்து இதை பிளான் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். பை பை.